இந்த பூலோகத்திலிருந்து தன் வருகின்றால் இந்த உடம்பு தான் அழிதே தவிர ஆத்மா அழிவதே இல்லை. இந்த ஆத்மா அடுத்த இன்னொரு உடம்பில் வரும்போது, இன்னொரு ஜென்மம் அடுத்த ஜென்மம் வரும்போது இந்த ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய பலன்களை தொடர்ந்தே வாழ்க்கை அமையும். அதாவது யார் யார் இந்த இடத்துல தான் பிறக்கணும், எனக்கு இந்த அப்பா வேணும், எனக்கு இந்த அம்மா வேணும், நான் பெரிய குடும்பத்தில் பிறக்கணும்னு யாரும் கேட்க முடியாது. சொந்தம், பிறக்கிற சொந்தம், சம்பாதிக்கிறது, தனக்கு அலையிற மனைவி மக்கள், தனக்கு கிடைக்கக்கூடிய கல்வி, தனக்கு கிடைக்கக்கூடிய சொத்து, இந்த 5ம் எந்த ஆளாலையும் யாராலையும் மாற்ற முடியாது. இறைவன் அழிப்பதுதான். பெரிய பதவியில் போக வேண்டும் என்று பிள்ளையை படிக்க வச்சாலும் பிள்ளை படிக்கலைன்னா என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி ஒருவன் பெரிய கோடிக்கணக்கில் சம்பாதிக்க வேண்டும் என்று பிசினஸ் பண்ணாலும் சில சமயம் நஷ்டமாகிவிட்டால் என்ன பண்ண முடியும்? லாபமும் நஷ்டமும் குடும்பமும் மனைவியும் மக்களும் எல்லாம் அமைவது பூர்வ புண்ணிய ஜென்மத்தினுடைய கர்மங்களால் தான் நமக்கு வருகிறது என்றது. இந்த கர்மா என்பது இந்து மதத்தினுடைய அடிப்படை கொள்கை. இன்று உலகம் பூராவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக மக்களிடையில் ஒரு பேச்சு, இவன் வரும்போது என்ன கொண்டு வந்தான், போகும்போது என்ன கொண்டு போறான் அப்படின்னு பேசுறாங்க. ஆனா வரும்போதும் கொண்டு வரான், போகும்போதும் கொண்டு போறான், அது யாருக்கும் தெரியாது. வரும்போது சஞ்சித கர்மா, அப்படி என்ற பையை சுமந்து கொண்டே வருகிறான் அந்த குழந்தை. 2 கையும் இப்படி பொத்தி வச்சிருக்கான் பாருங்க, பிறக்கும்போது அதுக்குள்ளதான் இருக்குது அவனுடைய பாவ புண்ணியம் பூரா. அதே மாதிரி பூமியில் வந்தவரோ அவன் என்னென்ன செயல் செய்கிறானோ அந்த செயலுக்கெல்லாம் பலன் உண்டு. அந்த பலனை அதனுடைய லாப நஷ்ட கணக்கு போட்டு அதில் எவ்வளவு லாபம் எவ்வளவு நஷ்டம் அவனுக்கு கிடைக்கிறதோ அதே அவன் திருப்பி அடுத்த ஜென்மத்துக்குன்னு இந்த ஜென்மத்திலிருந்து அடுத்த ஜென்மத்துக்காக கொண்டுதான் போறான். அதனால கொண்டு வர்றதும் உண்டு, கொண்டு போறதும் உண்டு. சொத்தையோ சுகத்தையோ பணத்தையோ அல்ல, கர்மாவை, கர்மம் என்று சொல்லக்கூடிய கர்மாவை, சஞ்சித கர்மாவையோடு வந்தவன் பிராப்த கர்மா, நித்திய கர்மா, இப்படி பல பெற்ற கர்மங்களை செய்து அதில் என்ன லாபத்தை அடைகிறானோ, எந்த வட்டியை அவன் பெறுகிறானோ அந்த மூலதனத்தோடு தான் அவன் செல்லுகிறான் இன்னொரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள.